என்ன பாக்குறீங்க? அவங்களுக்கு பல நான் வந்துட்டேன்னா இனிமே இங்க நான் தான். ரங்கராய சக்திவேல். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்ன தம்பி என்ன கமல் வாய்ஸ் இருக்க சொன்னா வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க. எப்போதுமே இங்க நான் தான். ஓஹோ, என்ன இந்த பக்கம் புதுசா? இன்னும் இல்லை, நானும் ரொம்ப நாளாக வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கேன், எதுவுமே சரியா போல. ஆனால் நான் வந்து கம்பேக் பண்ணணும் உனக்காக. சரியா போல. ஆமாம், கொஞ்சம் தூக்கலா இருக்க. என்ன தூக்கல? எல்லாமே தான் இருக்கும். இப்போ இனிமேல் எல்லாம் தூக்கிட்டு தான் போகும். என்ன இது? இது பேஷண்ட் மாதிரி. நான் வந்து பேஷன்ஸாக ஆளு காட்டணுங்கிறதுல அந்த மாதிரி மாதிரி. சரி, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சினிமா குவிஸ்னு ஒரு இன்ஸ்டால சேனல் இருக்கு. க்ளூஸ் வச்சு தமிழ் படத்தை கண்டுபிடிக்கிறது. யாரும் அதிக படம் கண்டுபிடிக்காம பார்ப்போம். கம்மியாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட். அதுவும் கேமராமேன் சொல்லுவார். சரியா? போலாமா? ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். த மூவி இஸ் அபவுட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். உன்னோட கெஸ் என்னன்னு? ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இனிதி இது. ஏன் இது குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? 3 பேர் தானே. 3 பேருனாலும் குரூப் தானேயா? சரி பார்ப்போம். சரி, முதல்ல தமிழா இல்ல இங்கிலீஷ்? தமிழ் தான். டேய், உனக்கு தெரிஞ்சதெல்லாம் லோக்கல், எனக்கு இன்டர்நேஷனல் லெவல். ஸ்டோரி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் டைம் ஸ்மக்லிங். இதுல நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸ்மக்லிங்கா? ஈஸியான குரூப். சரி, நீ கண்டுபிடிச்சா. கேமராமேன் உங்களுக்கு ஐடியா இருக்கா? அவருக்கும் ஐடியா இல்லை. சரி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கண்டுபிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. கண்டுபிடிச்சேன். என்ன பண்ணோம்? சேட்டை. சரி பார்ப்போம். நான் வேற கெஸ் பண்ணேன். சரி, அதுவா இதுன்னு பார்ப்போம். மூவிஸ் ஒன் ஃபர்ஸ். என்னது? நான் கெஸ் பண்ணதுதானா? தெரியல. அடுத்தது போடு. க்ளூ 4 இருக்கா? சேட்டையில் இந்த மாதிரி யாரும் வரா? நாசர் தான் வருவாரு. நாசர் வந்துட்டு லெஜெண்டரி காமெடியானா, ஒரு ஆக்டர்டா. அப்படி பார்த்தா இரு ஸ்மக்லிங். பஞ்சதந்திரமா? அதுதான் நான் நினைச்சேன். அந்த படம் தான். ஒன் ஆஃப் த கேரக்டர் நேம் இஸ் காட் ஆஃப் ஃபேவரட் ஃபுட் மேடு குவிக்லி மேகி. ஓ, அந்த டயலாக் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஓ, இதுல லாஸ்டா சொல்லியிருக்கான். என்ன பண்ண சொல்றாங்கன்னா கமெண்ட்ஸ்ல இருக்கும். இப்ப ஒன்ன மாதிரி அவனை சொல்லியிருக்கான் சேட்டைன்னு. அயன் ஏது ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அந்த 2 பேர் இருக்கதான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுட்டு தான் நினைக்கிறேன். அவனுக்கு ஒருத்தான் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான் போல. டிமாண்டி காலனி, குலேபாகா எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் டைமண்டே வராதுடா. ரம்மு, கலகலப்பு அண்ணன் தம்பி. அதனால அது ஒண்ணுதான் இல்லை. மரகத நாணயம், கேம் கணேசாவா? இது என்ன படம் தேடும்? இது ஏதோ அந்த சுட்டி டிவில அந்த ஒரு கார்ட்டூன் வரும் மேடா, அதுவா? வருதா? கேம் கணேசா 2024 ஃபிலிமா? இவன்டா அர்ஜுன் ரெட்டி, விஜய் தேவர்கொண்டா. படம் நடிச்சான். என்ன படம் அது? வாழ்க்கையில மறக்க மாட்டேன் அந்த படத்தை. அந்த அவனை ஏமாத்திட்டு ஒரு புள்ள ஓடி போயிருப்பேன். அதானே? தெரியல எனக்கும். காமெடி படம். இந்த படத்துக்கு ரிவ்யூ வேணா கமெண்ட் பண்ணுங்க, பண்றோம். மேகி ஷார்ட் ஃபார்ம், அப்போ மரகதவல்லி அது ஃபுல் ஃபார்ம், இன்னொன்னு மைத்திலி அது மீடியம் ஃபார்ம். எனக்கு அந்த படத்துலயும் ஞாபகம் இருக்குதுன்னா என்னன்னா, ஏதாவது பிடிச்சிக்கிட்டுமா இல்ல, சின்ன வயசுல இருந்து நான் தான் பிடிச்சிக்கிறேன். அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. சரி, இப்ப அடுத்த படம் பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒரு பாயிண்ட். சரி, ஓகே. ஏய், நானும் கண்டுபிடிச்சேன். நான் அப்படி பார்த்தா நீ வந்து லேட்டா நீ படம் பேர் சொல்லல, நீ சொல்லி நான் வந்து ஓகே அப்படி சொல்றேன். சரி, ஓகே. நீ வந்துட்டு லேட்டா கண்டுபிடிச்ச. ஹீரோ ஹீரோயின் ஃபைட்ஸ் ஆல் த்ரூ தி ஃபிலிம். அப்படி பார்த்தா தமிழ் படத்துல முக்காவாசி படம் அப்படிதான். அடுத்தது க்ளூ போ. ஓகே, அப்படின்னா வச்சுக்கலாம்.
அப்புறம் என்ன, ஹீரோ இஸ் ஒன் ஆஃப் த ப்ரோஃபண்ட் வெர்சடைல் ஆக்டர். ஹீரோ இப்போ வந்து பெரிய ஆக்டரா அந்த படத்துல நடிச்ச ஹீரோ. சரி, நீ கண்டுபிடிச்சாலும் சொல்றேன், ஓரளவு கெஸ் பண்ணிட்டானா? பிளாக் பஸ்டர் நான் இப்போ கெஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் சாங்கா? ஆமா, சிங்கிள் சாங்கா கெஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா இல்லையான்னு தெரியல எனக்கு. சரி போடு, எனக்கு தெரியல. என்னடா ஒரு மூவி லவ்வருக்கு வந்து அசிங்கமா? யூனிக் வாய்ஸ் சிங்கர் பிளேஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் ஹஸ் சிங் ஃபார் த மூவி டூ. எனக்கு தெரிஞ்சிருச்சு. கேமரா உங்களுக்கு ஐடியா இருக்கா? அதாவது ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றோம் க்ளூ. ஹீரோ ஹீரோயின் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லா. செகண்ட் க்ளூ வந்து ஹீரோ வந்து இப்ப பெரிய ஆக்டர். ஒரு வந்து விஜய், அஜித் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்டர். இப்போ வெர்சடைல் ஆக்டர். வெர்சடைல் ஆக்டர். விஜய் விஜய் வெர்சடைல் ஆக்டர் இல்லையா? அதுக்கப்புறம் என்னடா, அதுக்கப்புறம் தேர்டுக்குள்ள வந்து படம் வந்துட்டு ஒரு பாட்டு ஒரு டான்ஸ்னால பெரிய ஹிட் ஆனிச்சு. பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சு வந்த பூஸ்ல. அதே மாதிரி படத்துல வந்து ஒரு கேரக்டர் வந்துட்டு அவர் வந்து ஒரு சிங்கர், யூனிக் வாய்ஸ் பண்ற சிங்கர். படத்துல அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. 4 க்ளூ இருக்கு. வேஸ்ட் பண்ணியா என்ன படம்? சரி, 5 க்ளூ பார்ப்போம். ஃபைனல் க்ளூ வந்துட்டு என்னன்னா, there is one complete song just to scold each other. நான் கெஸ் பண்ணிட்டேன் என்ன படம்னு. ஏன்னா க்ளூ தர 2 பேருக்கும். தனுஷ் படம். போடா போடிடா. போடா பொடி தனுஷ் படம். சிம்பிள் படம். அவனோட ரிவல்ரிடா. இது போடா பொடி சிம்பிள் படம். போடா பொடி சிம்பு படமா? ஆமா, அந்த மன்மதராசா. அதுதான் அது. போடா பொடி இல்ல, திருடா திருடி. அவன் கேமராமேன் 3ன்னு கை காட்டுறான். 3 அதுல அது ஃபைட் பண்ண மாட்டாங்க ராசா. அது பைப்போலார், அது வேற. அதான் போடா பொடி. எனக்கு கமெண்ட்ஸ் திருடா உன் கூட நானும் சொல்றேன். அதான் நான் பாட்டு கரெக்டா சொல்றேன். கந்தசாமி இந்தியா பாகிஸ்தான். கந்தசாமி எதுக்குடா? அதுலயே 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க. சரி, அந்த ஒரு பாட்டுனா அந்த என்ன மியாம் போன கேட்கறான் பரிக்கல. அவனே தப்பா சொல்லிருக்கான். ஈடிவி அவன் பயங்கரமா அடி வாங்கி வந்திருக்கான். சித்திரம் பேசுது அடியா. சரியான படம் தான். நான் பார்த்தது இல்லை. பேசுது அந்த படத்துல. ஆமாண்டா, சண்டை போட்டுதான் இருப்பாங்க. வல்ல சண்டை போடுவாங்களா அந்த பாட்டுலயும்? சண்டை போடுவாங்களா அந்த சித்திரம் பேசுதடி? அதுலதான் இந்த வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அந்த பாட்டு வரும். அப்போ தெரியல எனக்கு. ஒரிஜினலா போட்டிருக்கான் ஒன்னா. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். சரி, இப்ப நம்ம வந்து அடுத்ததுக்கு போவோம். இது வந்து 2 பேருக்கும் பாயிண்ட் கிடையாது. நான் கரெக்டா சொன்னேன். திருடா திருடி கன்ஃபார்மா சொன்னேன். அப்படி பார்த்தா நான் வந்து இந்த சித்திரம் பேசுதடின்னு சொல்றேன். நீ கமெண்ட் பார்த்து நீ சொல்ற. அது சரி, இதுல எத்தனை பேர் போட்டிருந்தாங்க? மெஜாரிட்டி எவ்வளவு? நான் வந்துட்டு திருடா திருடியான்னு சொல்றேன். கத்துக்க முடியாது, திருடா முடியாது. சரி, நீ ஏன்னு சொல்லு. சரி, சித்திரம் பேசுதடியில எந்த வாய்ஸ் ஆக்டர் நடிச்சிருக்காரு, என்ன பாடிருக்காரு சொல்லு. சரி, அதுல என்ன? சரி, இதுல வந்து தனுஷோட அப்பாவா வரவர் விநாயகமா அவர் பேரு. நிறைய பாட்டு பாடியிருக்காரு. நிறைய சாமி பாட்டு பாடியிருக்காரு. லவ்வர்ல பாடுறவன் யார் நடிச்சா சொல்லுங்க. கேமராமேன் சொல்லுங்க. மைக்க வாங்கிக்கோங்க கேமரா. லவ்வர்ல பாடுறாரு யார் நடிச்சா சொல்லு. என்ன ஹீரோட அப்பா சொல்லுங்க. அவர் பாடலாம் மாட்டார். சுத்த சொல்றாங்க. சரி, ஓகே. நீ ரொம்ப திருடிதான் கரெக்ட். நான் தான் அப்போ ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ணேன். நான் பேரு தப்பா தான் சொல்லிட்டேன். ஆனா பாட்டு ஃபர்ஸ்ட் கெஸ் பண்ண நான் க்ளூ கொடுத்தேன். தனுஷ் படம். நோட் பண்ற போன் விட தனுஷ் படம் நான் சொன்னதுனால தான் நீ வந்து போடா அப்படின்னு சொன்ன. நிறைய 2 பாயிண்ட். சரி, வச்சுக்கோ. நீ வந்து வீடியோல ரீப்ளே பண்ணி வேணா பாரு. ஆன்சர் சரி இல்ல. சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்டுக்கோ. ஹீரோ கேமராமேன் டபுள் ஆக்ஷன் ஹீரோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்ளூ. இவன் ஏமாத்துறான் பாத்துக்க. நீ இவன் தான் ஏமாத்துறான். செகண்ட் என்ன? The hero movie revolves around villain taking revenge on hero's family. A word used by the villain is made into. அதாவது வில்லன் வந்துட்டு ஹீரோ ஃபேமிலிய ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்றான். அவன் சொன்ன வார்த்தை வந்து இப்ப பெரிய ஹிட்டா இருக்கு. அந்த வார்த்தை என்னது? அந்த சொன்ன வார்த்தை சாங்காலாம் வந்திருக்கா ரீசெண்டா. டபுள் ஆக்ஷனு அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. அது இப்போ வெறும் வில்லன் தான் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்த வில்லனா இல்லடா? ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து டபுள் ஆக்ஷன்டா. இல்லடா, அப்ப ஹீரோ 2 ஹீரோவா? ஆமா, ஒரு ஹீரோ டபுள் ஆக்ஷன். அதுல வில்லன் ஹீரோ
அது தெரியலப்பா. அப்ப சும்மா பிளெயினா வில்லன் போட்டிருக்காங்க அவ்வளவுதான். ஆமா, அந்த 2 பேர்ல ஒருத்தன் இல்லன்னா நீ கேக்குற. ஆமா, அது எனக்கு அப்படியா தெரியல. இல்ல அப்படி போட்டிருக்க மாதிரி தெரியல. சரி இரு, சரி. நான் ஃபுல்லா படிக்கல. அதுதான்டா லோகம் மறைக்குது. The movie has 2 blockbuster heroines of the time marrying the double action heroes in the film. 2 ஹீரோயினா, 2 பிளாக்பஸ்டர் ஹீரோயினா. இப்பெல்லாம் கொடுத்தா ஏகப்பட்டது இருக்கேன் தமிழ் சினிமால. அதானே, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். One of the song in the movie starts the heroine. நான் கேமரா ஒண்ணு கேசிங் இருக்கா? அவங்க ஆள் படம் தான் ஒரு அழகிய தமிழ் தான் யோசிப்பாங்க. அழகிய தமிழ் எங்கடா வில்ல ரிவெஞ்ச் எடுக்கிறான்? அதுல வில்லனே கிடையாது, அவன் திருந்திருவான்டா லாஸ்ட்ல. அப்படி பார்த்தா எல்லா படத்துலயும் வில்லன் திருந்தாடா செய்வான். சில படத்துல கொண்டுறாங்க, எல்லாம் போட்டு சொல்லிடுறாங்க. அப்படி பாரு, டபுள் ஆக்ஷன். ஹீரோயின் பேர்ல பாட்டாண்டா. ஆமா, ஒரிஜினல் நேம்ல பாட்டா இல்ல படத்துல கேரக்டர் நேம்ல பாட்டா தெரியல. ஹீரோயின் பேர்ல என்னென்ன பாட்டு இருக்கு? சிலுக்கு மரம், சிலுக்கு மரமே சிலுக்கு சிலுக்கு. என்ன படத்துல நடிச்ச ஹீரோயின் தான் என்ன பண்ணுவ படத்துல? சரி விடு. என்ன 4 கிலோ போச்சு. உன்னை காண அதுல யாரு இல்ல? அதுல யாரும் இல்ல? இல்லனே இல்ல. அதானே, குழுவோட மேட்ச் ஆகிற மாதிரி யோசிக்கிறா. என்னடா யோசிக்கிற? சம்பந்தமே இல்லாம யோசிக்காதா. The teacher role. கண்டுபிடிச்சிட்டேன். role in the gives major twist in the film. Teacher role. நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன படம்டா? பழைய படம், சரத்குமார் படம். என்ன படம்? நான் யோசிக்கிறேன். நாட்டாமையா? நாட்டாம தான். நாட்டாம திரும்ப மாத்தி சொல்லு. ஓ ஆமா, தாய் கிழவி. தாய் கிழவி பாட்டு. தாய் கிழவி அப்படின்னு இல்ல, அம்மா தாய் கிழவின்னு ஒரு பாட்டு இருந்துச்சா, தனுஷ் பாட்டு. பரவாயில்ல, 3க்கு ஒரு பாயிண்ட். தாய் கிழவி சத்தமா பேசாத, மூச்சு வாங்கன்னு சொல்றாங்க அந்த டைலாக். அவன் நீ சொன்ன உள்ள இருக்க நான் கிட்டனால இவனுக்கு ஒரு பாயிண்ட். நான் கண்டுபிடிச்சேன், நீ கண்டுபிடிச்சா நான் கண்டுபிடிச்சேன். ஆனா இவனுக்கு ஒரு பாயிண்ட். அடுத்த படம் தாய் கிழவி வேகமா பேசாத, மூச்சு வாங்க. தாய் கிழவி நீளமா பேசாத, மூச்சு வாங்க. ஹீரோயின் இஸ் ஃபேமஸ் பாலிவுட் ஸ்டாரா, ஓகேவா? ஆனா அது ஹிந்தி படம் இல்ல, தமிழ் படம் தான். ஹீரோயினா? ஹீரோயினா ஹீரோவா? There was no 90s kids annual day function. படம் ஒண்ணு இருக்கு இல்ல, இத பாரு, நானும் கண்டுபிடிச்சிட்டேன். There was no 90s kids annual day function without this song. அது 90s kids annual day function அந்த பாட்டு இல்லாம ஃபங்க்ஷனே இருக்காது. என்ன பாட்டு கெஸ் பண்ணிட்டியா? நான் கெஸ் பண்ணிட்டேன், நீ கெஸ் பண்ணிட்டியா? நீ அடுத்தது போற. The movie bagged 4 national awards for 4 different person worked for the movie. First clue என்ன போட்டுருந்தாங்க? ஹீரோயின் வந்து பாலிவுட் ஸ்டார். ஓகேவா? உனக்கு தெரியாதா? அப்படியா? ஏன் அந்த மாதிரி பண்ணலாம் பார்க்க மாட்டான்? பார்த்துருப்பான். The movie has 2 heroes. One of them is popular for his handsomeness and classy looks. அந்த படம் தெரியல. அந்த ட்ரெயின்ல வந்து தைய வந்து இல்லையா? ஷாருக் கான். அப்ப ஏன் அவன் பாலிவுட் ஆக்டர் இல்லையா? ஆக்டர் ஹீரோயின் மட்டும் தான் பாலிவுட். சரி ஆக்டர்ஸ், நான் ஆக்டர் நினைச்சேன். சரி நான் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அதிகமா. சரி என்ன சொல்றேன்? ஹீரோயின் இஸ் ஃப்ரம் டீச்சர் ஆஃப் ரோல். நான் கெஸ் பண்ணிட்டேன். என்ன படம் அவனுக்கு தெரியுமா? நீ கெஸ் பண்ணிட்டியா? சூப்பர். இவன் சொல்ற கரெக்டானு சொல்றேன். சொல்றேன் நீ என்ன படம் வந்து இது மின்சார கனவு. கஜோல் வரும்ல, கஜோல் அரவிந்த் சாமி. படம் பார்க்கல, படம் பார்த்துருந்தா கண்டுபிடிச்சிருந்தாரு. ஆனா கடைசியில அவ வந்து இதாக மாட்டா, அவளுக்காக அரவிந்த் சாமி வந்து ஃபாதர் ஆயிடும். ஆனா சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் தமிழ் மூவி வித் 5 clues. இந்த மூவிய சாங் பேஸ்ட் ஆன் கலர்ஸ், நிறங்களை அடிப்படையாக கொண்ட பாடல் ஒன்று இருப்பது. இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம், எல்லாருக்கும் தெரியும். அது கேமரா எல்லாம் மண்டே கட்டுறீங்க. சரி அடுத்தது கூட ஈஸிடா. எத்தனை சாங் கலர் பேஸ் பண்ணிருக்கு நீயே சொல்லு தமிழ் சினிமால. கருப்பு பேர் அழகா. கலர்ஸ் ஒரு கலர் மட்டும் இல்ல, கலர்ஸ் த வேர்ட். ஈஸி. நான் கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிச்சான். This is one of the major trend-setting movies aspect of music, acting and direction.
படம் சரி அடுத்து போ. இதுல ஆட்லாம் பறக்க விடுறாங்க, ஏதோ லவ் படமா கிட்டத்தட்ட கூட எனக்கு காண்டா ஒரு மூவிஸ் அண்ட் மியூசியல் ஹிட் அண்ட் எவர் கிரீன் சிங்கர் சரணலதா சாங் மூவிஸ். சரணலதா நான் அதை கட் பண்ணிடுவேன் அப்படியே, நான் தெரியாத ஒத்துக்க மாட்டேன். சரி அடுத்த கிளிப் போடு. பார்த்துருப்பேன், கண்டிப்பா பார்த்துருப்பேன். இது போதும், இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ட்ரெயின் சீனை சொல்றாங்கடா, இதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். அப்படிடா இல்ல இது அந்த ஷாருக்கான் படமா? இல்லடா, தமிழ் படம்டா இது. உயிரை வந்து டப்பிங், அது ஆக்சுவலி டைரக்ட் ஹிந்தி படம் தில்சே. இது வந்து டைரக்ட் தமிழ் படம். ட்ரெயின் ப்ரொபோசல் சீன் ஒன்று வரும்டா. ப்ரொபோசல் சீனா? இப்போ வரைக்கும் அந்த சீன் எல்லா படத்துலயும் அந்த இம்பாக்ட் போயிட்டு இருக்கா. அதுல எங்க கலர் பேஸ் பண்ணி வந்து உனக்கு ஒரு பாட்டு வருது சொல்லு. எனக்கு அப்ப நான் மறந்துருப்பேன் நினைக்கிறேன், பார்த்துருப்பேன், மறந்துருப்பேன். தெரியல. அடுத்த லாஸ்ட் கூடா கண்டிப்பா எனக்கு கூட தெரியாது. அஜித் படமா? இல்லையா? ஹீரோயினோட சிஸ்டர் கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமஸ் ஆங்கர், அதெல்லாம் அவங்களோட ஆக்டர் தான். இல்ல தனித்தார் எப்படி கேட்கும் கூட வாசிக்கிறேன். நீ படி. கெஸ் பண்ணியா இல்லையா? இல்ல எனக்கு தெரியல. அலைப்பாயுதடா. அலைப்பாயுது. பச்சை நீரமே, பச்சை நீரமே. நான் பச்சை கலர் போட்டிருக்கேன். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். கட் பண்றா.